ஒரு மொரட்டு மேட்சா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். கன்னியாகுமரி A6 vs விலாப்பட்டி ரெண்டு டீமுக்கான மேட்ச். ஸோ கண்டிப்பா வெறியா ஃபைட் பேக்கிங்கா இருக்க போகுது. ஸோ இந்த பக்கம் அமல் சித்தன் இருக்காரு, கேரளா பிளேயர். ஸோ இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டின்னு சொல்லலாம், அவரும் அந்த ஸ்குவாட்ல இருக்காரு. கன்னியாகுமரி அஜு கிரிக்கெட்டர், ஸோ அவரோட ஸ்குவாட் இந்த பக்கம். ஸோ கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நெயில் பிட்டிங்கான மேட்சா போகும் அப்படின்னு நினைக்கிறேன். குவாலிட்டியான கட்டர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ், அதே மாதிரி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹிட்டிங் ஆடக்கூடிய டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் இருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டில் இருக்க போகுது. ஸோ யாரோட வியூவை அமைக்கிறாங்க, யார் சக்ஸஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். அனி பேட்ஸ்மேன் சைக்கிள் பிரசன்னா, நான் சைக்கிளா பிரதீப். முதல் பால் எக்ஸலண்டா போட்டிருக்காருங்க. ஸ்டார்ட் வித் டாட்டான்னு பார்த்தா ஒரு ரன் விட்டு கொடுத்துருக்காரு அபி, முதல் ஓவர் போட வந்த பவுலர். பாலோட செகண்ட் ஒன் இப்போ சைக்கிளா பிரதீப் இருக்காரு, ஏந்தி விட பார்த்தாரு. அங்க அமல் சித்தன் இருக்காரு, நல்லா ஸ்டாப்புங்க, பாஸா போயிருக்காரு, ஒரு சிங்கிள். பாலோட தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ், அதையும் லாப்டாப் ஆட பார்த்தாரு, டைமிங் கிடைக்கல, அதன் காரணமா அக்ராஸ்ல ஆட்டு போயிருக்காரு. நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் இருந்து. ஸோ ஃபீல்டிங்ல ஒரு மாதிரி கலக்குறாங்கன்னு சொல்லலாம். நல்ல ஆக்டிவா இருக்காங்க, ரொம்ப பாஸா இருக்காங்க கன்னியாகுமரி A6. அவளோட ஃபோர்த் ஒன் வித்து கொடுக்காத பந்துங்க, எக்ஸலண்டா போட்டிருக்காரு. குத்துற இடத்துல இருந்து ஒரு எக்ஸா பவுன், சூப்பர் டெலிவரி அப்படின்னு சொல்லலாம். முதல் 3 பந்துல பெரிய அளவுல வித்து கொடுக்காம போட்டாரு. இந்த பால் ஸ்லோயர் வேரியேஷன் கரெக்டான இடத்துல போட்டிருக்கான்னு சொல்லலாம். அதன் காரணமா 4 சிக்கனமா அமைஞ்சிருக்கு பவர் பிளேல. அவளோட ஃபிஃப்த் ஒன் சான்ஸ் பார், வானத்துக்கே போயிருக்குன்னு சொல்லலாம். ஹைட் தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகல. கேட்ச பிடிச்சிடறாங்களா? ஒரு அட்டம்ப்ட் விட்டு ரெண்டாவது அட்டம்ப்ட்ல போஸ்டாருங்க. இங்க நல்ல கேட்ச், முதல் விக்கெட் பிரதீப் ஹிட்மேன், பிரதீப் உப்ளேகுடி பிரதீப் அவரோட விக்கெட் இழக்கிறாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் எங்க ஷேக் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட கடைசி ஒரு பந்து வித்து கொடுக்கலங்க, நல்லா போட்டிருக்காரு. சூப்பர் ஓவர் எங்க, வித்தவுட் பவுண்டரிஸ் எல்லாம் நல்லா போட்டு முடிச்சிருக்காரு ஓவரை. எங்க முதல் ஓவர் 3 ரன்னை விட்டு கொடுத்து எக்ஸலன்ட் ஸ்டார்ட். ஸோ அவங்க டீம் பக்கமா நினைச்ச ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார்ட் அபி. மேட்சுக்கான செகண்ட் ஓவர் அமல் சித்தன் வந்திருக்காரு. ஸோ நல்லா போடக்கூடிய பவுலிங். ஸோ அதிகமாக வேரியேஷன் அண்ட் பேஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி பவுலிங் ஆக்ஷனில் போடக்கூடிய பவுலர் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த பேட்டில் நல்லா இருக்க போகுது. ரன் அப்ல ஸ்ட்ரகிள் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாப் அவுட் பண்ணி போயிருக்காரு. கேட்சுக்கு வாய்ப்பா அப்படின்னு பார்த்தா ஹை இந்த யார் யாருமே கேட்ச பிடிக்கல. 2 பேருக்கு நடுவில் குத்திருக்கு. கண்டிப்பா ஒரு அளவு ரிஸ்க் எடுத்து பார்த்துருக்கணும். ஏன்னா வாலிபால் பேட்ஸ்மேன் அப்படிங்கும்போது லைஃப் கிடைச்சிருக்கு. 3 ரன் இந்த பால்ல. அமல் சித்தனோட செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் நோ பாலும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் நோ அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டை வரட்டி வந்திருக்காங்க. அதிகபட்ச சிங்கிள் தான். ஃப்ரீ ஹிட் அப்படிங்கும்போது பிரசனா ஏதாவது ஹிட்டுக்கு ட்ரை பண்ணுறாரான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு, ஃப்ரீ ஹிட்டை சேவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிங்கிளுக்கு வாய்ப்பா அங்க அடிச்சு பார்த்துருக்காங்க, உள்ள போயிட்டாருங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் கரெக்டா சாருங்க. இங்க தப்பான பந்தை தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காரு, பனிஷ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இங்க போயிடுச்சு, 1 பவுன்ஸ்ல ஒரு பவுண்டரி போயிருக்கு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஆடினாங்க. அகைன் நோ பால் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா பிடிச்ச ரன் அவுட் விக்கெட். தான் ஏத்திருக்காரு, டிஸ்டன்ஸ் போகல. ஸோ கேட்சை பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது. அப்படிங்கிற பட்சத்தில் தைரியமா ஓட்டத்துக்கு தான் அவர் ரெடியா இருப்பாரு. அங்க கேட்சை பிடிச்சி பொறுமையா எடுத்து அடிச்சிருக்காங்க 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்வீப் பட பார்த்தாரு, எக்ஸலன்ட் டெலிவரிங்க. அம்பையர் ரியாக்ஷன் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் அந்த அளவு மேஜிக்கா போட்டிருக்கான்னு சொல்லலாம். இந்த பால் எக்ஸலண்டா போட்டிருக்காரு, ஒரு டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஹைட் தான் போயிருக்கு. இதுவும் கேட்சுக்கு வாய்ப்பா, கேட்சை பிடிச்சா பிரசனாவோட விக்கெட் வேல்யூபிள் விக்கெட்டா இருக்கும். பால் வரைக்கும் போனாங்க, ஆனா கேட்ச் மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இந்த பாலும் 2. இதோட இந்த ஓவர் இங்க எண்டு. 2 ஓவருக்கு 18. மேட்சுக்கான 3வது ஓவர் அபி. இப்போ ஸ்ட்ரைக்ல ஆகாஷ், ஹிட்மேன் ஆகாஷ் இருக்காரு. முதல் பந்தே டாப் ஏஜ் ஆகி பிகைண்ட் ஸ்டம்ப்ல வந்திருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரியான்னு பார்த்தா பந்தோட வேகம் கம்மியா இருந்துச்சு. பவுண்டரி போகலன்னு தாங்க நினைக்கிறேன், செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பையருங்க. அதுக்கப்புறம் ஃபீல்டர் சுதாரிச்சு போயிருக்காருங்க. 2 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு. அங்க ஃபீல்டரும் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் இருந்து கொஞ்சம் கூட வித்தே கொடுக்கலங்க. பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லலாம், நல்லா போட்டு கொடுத்திருந்தாரு. அதே பட்சம் சிங்கிள் மட்டும் தான் ஓடுவாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி, கொஞ்சம் கூட வித்தே கொடுக்கல, அது வேகமா போட்டிருக்காருன்னு சொல்லலாம். இங்க டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் கரெக்டா அடிச்சாருங்க. இங்க ஒரு லெக் கட்டர் போட்டாரு, அங்க தாண்டி போயிருச்சு. 6-4 அப்படிங்கறது தான் அம்பையரோட வேலையா இருக்கும். இங்க செக் பண்ணி கொடுப்பாங்க, பவுண்டரி போயிருக்கு. கடைசி ஒரு பந்து இந்த ஓவர்ல எக்ஸலண்டா போட்டிருக்காரு, உடம்பு உரசி வந்திருக்குன்னு சொல்லலாம். இங்க 1 more டாட் பால் டு எண்ட் ஓவர். வாட் ஓவர். இங்க கடைசி பால் நல்லா போட்டிருக்காரு, அந்த பவுண்டரி சேவ் போயிருந்தாலும்
3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 27 அடிச்சிருக்காங்க. 4வது ஓவர் அபின். முதல் பந்து ஏந்தி தான் விட்டுருக்காரு, டிஸ்டன்ஸ் போகல. அங்க அமுல் சித்தன் வெரைட்டி பாலுக்கு வந்து கேட்ச் ஆகி போச்சாருங்க. இங்க இந்த ஓவரில் முதல் பந்தே ஒரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாங்க. எக்ஸ்னி பேட்ஸ்மேன் வெள்ள வினோத். ஸ்லோயர் காலில் தான் பட்டிருக்கு, ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ், ஆனாலும் மிஸ் பண்ணிட்டாருங்க. இங்க கண்டிப்பா அடிச்சிருந்தா கிளியர் பண்ணிருக்கோம். வேரியேஷனா போட்டிருக்காங்க, அதன் காரணமா மிஸ் பண்ணிட்டாரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சூப்பரா ஆனாருங்க. ஆந்தி யார்கில் அடிச்சிருக்கான்னு சொல்லலாம், தாண்டி போயிருதான்னு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பையர். இங்க 4ஆ 6ஆ அப்படிங்கிறத 6 கொடுத்துருக்காங்க. இங்க வெள்ள வினோத் பால்ல பேட்ல இருந்து இங்க நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி இந்த முறையும் அதே திசையானு பார்த்தா அங்க ஃபீல்டர் பாலுக்கு போயிருக்காங்க. அண்டர் அந்த பால் நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு. போன பால் 6 அடிச்ச பேட்ஸ்மேனுக்கு நல்ல ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அபின் கையில இருந்து எக்ஸ்னி பேட்டர் பிங்கோ வந்திருக்காரு. இங்க ட்ரை டு சம்திங் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. குதிரை இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிருக்கு. 1 பவுன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டாட் பால். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 35 ஃபுல்லா மாதிரி இருக்காரு. இந்த முறை கிளாசிக் அடிச்சாருங்க. இங்க கண்டிப்பா இதை தாண்டி போயிடும். யாஸ் போயிடுச்சு. பேக் டு பேக் 6 பதிவு பண்ணிருக்காங்க. இங்க எக்ஸ்னி பவுலர் செல்வா ஃபுல் டாஸ் கேப்ல கண்டிப்பா 2 ட்ரை பண்ண தான் பார்ப்பாங்க. எப்படியாவது இவர் சைக்க தக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. அந்த எண்ணில் அடிச்சு பார்த்துருக்காங்க. ஓடிட்டாங்களா விக்கெட்டா அப்படின்னு பார்த்தா விக்கெட்டுமே கிடையாது. 2 ரன் அலோவ் பண்ணிட்டாங்க. ஓட்டார் பிங்கோ. 5th ஒன் உடச்சு போட்ட பால் குயிக்கரா வந்திருக்கு, ரொம்ப வேகமா வந்திருக்குன்னு சொல்லலாம். இங்க கடைசி ஒரு பந்து, அந்த ஒரு பந்தை சந்திக்க பாக்ஸ் ரஞ்சித் அவருக்கு பாக்ஸில் போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்க ஒயிட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி, நிற்க வச்சு மாறுறது இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே கிடையாது. அங்கே விக்கெட்டாக மாறிச்சு. ஸோ விக்கெட்டோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. 55 டார்கெட் அப்படின்னு பட்சத்தில் எப்படி எடுத்துட்டு போகிறாங்களா. அரவிந்த் சைக்கிளா முதல் ஓவர் ஹைட் மேன் பெசனா வந்திருக்காரு. ஒயிட் மிட் ஷாட் ரீபால் பேட்டில் பட்டு வந்திருக்கு. நல்ல ஸ்டாப் கீப்பர்ட்ட இருந்து டாட் பால். செகண்ட் ஒன் இந்த எக்ஸ்ட்ரா பவுன் சூப்பராக போட்டிருக்காரு. இங்க 1 மோர் டாட் பால், பேக் டு பேக் டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் திருப்பி இருக்காரு அந்த அளவு, ஆனால் டைமிங் கிடைக்கல. பின்னாடியே போறாரு. கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சுதான் ஃபீல்டர் நல்ல எஃபோர்ட். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. பேட்ல வர முதல் ரன் 3வது பால்ல வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வாட் அண்ட் டெலிவர் கரெக்டா போட்டிருக்காரு. ஓடி கோட்டை வரசி சூப்பரா போட்டிருக்காரு. டாட் பால் கொடுத்துருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் வாட் அண்ட் டெலிவர் குயிக்கரா எக்ஸலண்டா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். 1 மோர் டாட் பால். கடைசி ஒரு பந்து பவர் பிளேல ஹைட் தான் போயிருக்கு. நோ மேன் நான் அப்படின்னு பார்த்தா பிரசன்னா ஹைட் மேன் பிடிச்சாரு. இங்க கேட்ச முதல் விக்கெட்டோட இங்க முடிச்சிருக்காரு ஓவரை. முதல் ஓவர் 3 ரனுக்கு சூப்பரா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த பக்கம் சிக்கன ஸ்டார்ட். செகண்ட் பவர் பிளே ஓவர் பாக்ஸ் ரஞ்சித் வந்திருக்காரு. முதல் பந்தே நேருக்கு நேர் சூப்பரா அடிச்சிருக்காரு. அங்க கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு முகேஷ். ஒரு சிங்கிள் மட்டும் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல த்ரோ பேக்கப் போயிருக்காரு ஆகாஷ். பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்ல நிக்க இருந்துச்சு. பின்னாடி ஃபீல்டர் பிரதீப் நல்ல ஸ்டாப் 1 ஹேண்டர்ல ஸ்டாப் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் வாட் அண்ட் டெலிவர் கரெக்டா ஆக்கிங்ல சூப்பரா போட்டிருக்காருன்னு சொல்லலாம். இங்க அதிகபட்சம் ஒரு சிங்கிள் மட்டும் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். அவர் போட்ட வேகத்துக்கு ஹைட் மட்டும்தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். விக்கெட் எக்ஸ்ட்ரா பேட்டர் ரஞ்சித் வந்திருக்காரு. ரஞ்சித் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸலன்ட் டெலிவரி. பவுலர் ரஞ்சித் கம்பேக் கொடுத்துருக்காரு. எங்க கை உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம் அவரோட கையில. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லா ஏறி 5th ஸ்டம்பில் இருந்தாருங்க. கொஞ்சம் கூட தவறவே இல்லை. கரெக்டாக போட்டிருக்காரு. ஆக்கரில் போட்டிருக்காருன்னு சொல்லலாம். டாட் பால் டு எண்ட் ஓவர். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 5 ரன் அடிச்சிருக்காங்க. நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வெள்ள வினோத் வந்திருக்காரு. ஒயிட் ஃபர்ஸ்ட் ஒன் இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிருக்கு. அகைன் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் கேப்ல அடிச்சிருக்காங்க. அங்க ஃபீல்டர் ரஞ்சித் இருக்காரு. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா அடிச்சாருங்க. மிட் விக்கெட்ல கண்டிப்பா தாண்டி போகும். ரொம்ப தூரம் போயிருக்கு.
ஸோ இந்த மாதிரி நிறைய 6 எக்ஸ்பென்சிவ் ஓவர் கண்டிப்பாக தேவை கன்னியாகுமரி மேட்சுக்குள்ளே வர்றதுக்கு இங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு மாதிரி புலப்புனாரு. எக்ஸலண்டா போட்டிருக்காருங்க இங்க. நல்ல கம்பேக்ட் டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் டாட், பேக் டு பேக் டாட் பால். கடைசி ஒரு பந்து ஒரு மினி ஹெலிகாப்டர் கிளப்பி விட்டுருக்கான்னு சொல்லலாம். அதுவும் ஃபீல்டர் கையில தான் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சிங்கிள் டு எண்ட் ஓவர். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 15 அடிச்சிருக்காங்க கன்னியாகுமரி A6. நவீன் பாபு முதல் பந்தே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. லெப்டி பேட்ஸ்மேன் உல்டா சமிஸ் பண்ணிட்டாருங்க. டாட் பால், தேர்ட் ஒன். நேர்கனே சூப்பரா அடிச்சாரு. எக்ஸலண்டா பேட் பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கான்னு சொல்லலாம். போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் 6. குயிக்கரான ஒரு பேட் ஸ்விங், நல்லா ஆடி இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் கேக்கர்கான ட்ரை, லோ ஃபுல் டாஸா கன்வெர்ட் பண்ணி அடிக்கும். கம்ஃபர்டபிள் ஆட முடியலன்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் ஸ்டம்பிள் ஆஸ்டார் டைரக்ட் கிட் விக்கெட் எடுத்திருக்காரு இங்க. முகேஷ் கலக்கிருக்கான்னு சொல்லலாம். விஜித் நீ பேட்டர் அகைன் ஒரு லெக் கட்டர் நல்லா போட்டிருக்காரு இங்க. டாட் பால், ஒரு மினி ஹெலிகாப்டர் கிளப்பி விட்டாருன்னு சொல்லலாம். அங்க பவுண்டரிக்கு வைப் பண்ண பார்த்தா இல்ல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு சிங்கிள். முதல் பந்தே நேருக்கு நேர் சூப்பரா அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் போயிடுச்சு 6. ஸ்டார்ட் வித் 6 அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓவர்ல இங்க முதல் பந்திலே ஒரு 6ஓட ஸ்டார்ட் பண்றாங்க. முதல் பந்து நேருக்கு 5 பாலுக்கு 26. 5 பாலும் கிளியர் பண்ணணும். டாட் போட்டாரு. பாலோட தேர்ட் ஒன் லெஃப்ட் எடுத்தாங்க. டாட் பால், ஃபோர்த் ஒன். சான்ஸ் ஃபார் ஒரு ஸ்டார் நினைக்கிறேன். முகேஷ் விக்கெட். அகைன் ஒரு டாட் பால், கடைசி பால் ஒயிட். லாஸ்ட் ஒன் அகைன் ஒயிட். அகைன் ஒரு டாட். இந்த டாட்டோட அண்டர் 25 போல்ல பிரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் விலாப்பட்டி. ஸோ நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்பும் தெரியுதுங்க. ஸோ பிளேயர்ஸுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் தெரிவிக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் ஹால் லக் அப்படின்னு சொல்லலாம்.